வருகின்ற பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அவர் அடியார்களுக்கு செய்த தொண்டை சொல்றாருங்க. கோதின் மரபில் பிறந்து வளர்ந்து அறிவு கொண்ட நாள் தொடங்கி ஆதி முதல்வர் திருநீட்டு நடைவே பொருளென்று அறிந்து அரணார் காதல் அடியார்க்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு உண்ணும் நீதி முறைமை வழுவாத நியதி பூண்ட நிலைமையார். ரொம்ப முக்கியம். அது கோதில் மரபில் பிறந்து வளர்ந்து, குற்றமில்லாத அந்த வேளாளர் மரபிலை பிறந்து வளர்ந்து அறிவு தெரிந்த நாள் முதலாக, அவருக்கு என்னைக்கு அறிவு தொடங்கியதோ அந்த நாள் முதலாக அவர் ஆதி முதல்வராகிய பெருமானது திருநீட்டின் சார்பே உண்மை பொருளாவது என்று அறிந்தவர் என்று சொல்ற. அதாவது அவருக்கு என்னைக்கு அவருக்கு உணர்வு தொடங்கியதோ, அறிவு தொடங்கியதோ, அன்றைய காலத்திலிருந்தே நம்முடைய காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, பிறந்து மொழிபெயர்ந்த பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் செவடியே சேர்ந்தேன். பிறந்து மொழிபெயர் என்னைக்கு பேச ஆரம்பிச்சாங்களோ அம்மா, அப்ப இருந்து இறைவனுடைய பெருமைகளே பேசிக் கொண்டிருந்தார் என்று சொல்வார். அது மாதிரி இங்க அந்த திருநீட்டின் சார்பே உண்மை பொருளாவது என்று அறிந்தவராகி, அப்புறம் என்ன சொல்றாரு, சிவபெருமான் அடியார்களுக்கு அமுதாக்கி அவர்கள் முன்னே அமுதுண்ண கண்டு அதன்பின் தாம் உண்ணும் நீதிமுறை தவறாத நியமத்தினை மேற்கொண்ட தன்மையினை, அதாவது முதல்ல இந்த சூதின் மூலமாக வரக்கூடிய அந்த செல்வத்தில அடியார்களுக்கு அமுது படைப்பார். அப்படி அடியார்களுக்கு அமுது படைத்து கடைசி பந்தையில் இருக்கக்கூடிய மிச்சமான சாதத்தை மட்டும்தான் அவர் சாப்பிடுவார். அடியார்களுக்கு தான் முதல், அவர்கள் உண்டு அதுபோக இருக்கிற அந்த மிச்சமான சாதம் இருக்கும் பாருங்க, அதைத்தான் அவர் எப்பொழுதும் கடைசி பந்தியில கடைசியா சாப்பிடக்கூடியவர் நம்முடைய நாயனர். அதுதான் அவர் செய்த. அதான் இந்த பாட்டுல சொல்றாருங்க, காதலடியாருக்கு அமுது செய்து செய்ய கண்டும் கண்டு உண்ணும் நீதி முறைமை விழுவாத நியதி பூண்ட நிலைமையார். அது காதலடியாருக்கு அமுதாக்கி அமுது செய்ய கண்டு அதற்கு பிறகு உண்ணும் நீதி முறைமை வலுவாத நியதி பூண்டவர் என்று சொல்லி, அதாவது எப்பொழுதும் தினசரி